ஹாய் விவோஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 உடைய ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல இன்னைக்கு எபிசோட பார்த்துட்டிங்கன்னா மீனாவும் ராஜியும் வந்து நடந்து பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ராஜி வந்து மீனா கிட்ட கேட்குறாங்க, ரொம்ப டல்லாகவே இருக்கீங்கக்கா, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நான் வந்து அவங்கள விரும்பினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கூட இருக்குடி. கூட்டு குடும்பத்தில் இருக்காங்க தான் வந்து அவங்க வீட்டில் வந்து முழுக்க நிறைய மனுஷங்களோட இருந்துட்டு கடைசியில் வந்து யாருமே இல்லாமல் நான் மட்டும் வந்து அங்கே தனியாக உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ராஜிக்கிட்ட வந்து மீனா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து மீனா வந்து தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில். அப்போ கோமதி வந்து மீனாக்கு கால் பண்ணுறாங்க. மீனா சொல்கிறாங்க கோமதி கிட்ட, உங்களுக்கு 100 ஆயுசு அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி ஏண்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இப்போ தான் வந்து உங்களை பற்றி யோசிச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கோமதி கேட்குறாங்க, நீ சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இப்போ தான் வந்து உங்கள் பையன் வந்து சாப்பாடை வாங்க போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு கோமதி வந்து ஏண்டி வீட்டில் சமைக்கலையான்னு கேட்டுட்டு, அது சரிதான், எதுவும் வந்து ஒதுக்கி வச்சிருக்க மாட்டீங்க, அப்புறம் எங்கேருந்து சமைக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் வேலைக்கு போயிட்டு வீட்டில் வந்து எப்படி சமைப்பேன், யாரால தான் முடியும் அப்படிங்கிறாங்க கோமதி. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அத்தை ஐ மிஸ் யூ அப்படிங்கிறாங்க. உடனே வந்து கோமதி வந்து நானும் தாண்டி அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்பத்தாவுடைய வந்து 75வது பிறந்தநாள் வருதுங்க. ஸோ அதை வந்து 2 குடும்பமும் ஒட்டுக்காக கொண்டாடுவாங்களா இல்லையான்னு தெரியல. அதை வெயிட் பண்ணி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.